வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65. Psalm 65, verse 1 to 13. Praise waiteth for thee, O God, in Zion, and unto thee shall the vow be performed. O thou that hearest prayer, unto thee shall all flesh come. Iniquities prevail against me, as for our transgression thou shalt purge them away. Blessed is the man whom thou choosest, and causest to approach into thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness by thy house, even by thy holy temple. By terrible things and righteousness wilt thou answer us, O God of our salvation, who art the confidence of all. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும்.
ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக எல்லாத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஒரு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். விசேஷமாக அவருடைய சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் இந்த சபையிலே அவர்கள் சிறு ஊழியங்களாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவனை ஆசீர்வதிக்கும்படியாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை ஞானத்தை கட்டளிடும்படியாய் வேலை செய்கிற பிள்ளைகளோடு தாமே கூட இருந்து இந்த கையின் பிராசங்களை தேவனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இன்னும் யாரெல்லாம் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்களோ தேவனை அறியாமல் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் இந்த புதிய வருஷத்திலும் இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இடத்திலே கூடும்படியாய் நாங்கள் எழுந்து அவர்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவரோடும் விடைப்படும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணிக்கொள்வோம். அப்படியாக இந்த நேரத்திலும் இந்த இடத்துல வந்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். கர்த்ததாம் இந்த வருடங்கள் முழுவதுமாய் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து இன்னுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினாலும் இந்த புதிய வருஷத்திலும் தேவன் செய்ய போறதான ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் ஒரு செய்ய நாங்கள் தேவனை நாங்கள்
தொடர்ந்து எங்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்து நாங்கள் புதிய ஆண்டுகளாக வருகிற பொழுது எங்களுக்கு சொந்த ஆலயத்திற்காகவும் நாங்கள் ஆத்துமாக்கள் 150க்கு மேலாக எங்களுடைய சபை ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் என்பதற்காக கர்த்தராமே அவற்றை எல்லாம் நடப்பிக்க வேண்டுமாகவும் அவர் தாமே எல்லாத்திலும் கூட இருந்து அவற்றை பெருக பண்ண வேண்டும் தயவுக்காகவும் என்பதை எடுத்துக்கொள்வோம். நல்ல நீசரே சுவாமி கர்த்தாவே விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறதவரே நன்மையான வளர்ப்பு நீங்களப்பா ஆவியானவரே சுவாமி கர்த்தாவே அநேகரோடு அது மாத்திரமல்லாமல் சபை ஊழியங்கள் மற்றும் ஸ்ட்ரென்போர்ட்ஸ் பட்டணங்களில் நடக்கும் ஆராதனைகளுக்காகவும் கர்த்தர் கூட இருக்கவும் அவற்றை வழிநடத்தவும் இன்னும் பெருக பண்ணவும் வருகிற காலங்கள் அனைவற்றிலும் ஆத்துமாக்களுடன் இந்த சபை ஊழியங்கள் மிகவும் பெருசாக கட்டப்படவும் கர்த்தர் செய்ய போகிற கிருபையை சோதரத்து ஆண்டவரை இந்த விண்ணப்பத்தை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கூட சேர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தரை மட்டுமாய் எல்லாவற்றையும் நடப்பித்ததற்காக சோதரிக்கும் ஆண்டவரை வரும் எல்லா பகுதிகளுடன் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்த போகிற கைவிற்காக சோதரிக்கிறோம். தலையாகுவான்
போதும் எந்தன் ரட்சகா இன்றும் என்றும் உம்மை பாட அருள் புரிவாயே சொந்த நன்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா இன்றும் என்றும் உம்மை பாட அருள் புரிவாய் ராகத்தின் தேவனே ஞானத்தின் தலைவா ராகத்தின் தேவனே ஞானத்தின் தலைவா ஸ்வரங்களின் மூலனே முழு முதற் பொருளே ஸ்வரங்களின் மூலனே முழு முதற் பொருளே உந்தன் அன்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா இன்றும் என்றும் உம்மை பாட அருள் புரிவாயே சொந்த நன்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா காரியங்கள் வாய்க்கும் அவர் அருளாலே சாதனைகள் தொடரும் அவர் தயவாலே காரியங்கள் வாய்க்கும் அவர் அருளாலே சாதனைகள் தொடரும் அவர் தயவாலே சோதனைகள் நீங்கும் வேதனைகள் மாறும் சோதனைகள் நீங்கும் வேதனைகள் மாறும் ஜெயம் வரும் என்றும் அவர் பெயராலே ஜெயம் வரும் என்றும் அவர் பெயராலே உந்தன் அன்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா இன்றும் என்றும் உம்மை பாட அருள் புரிவாயே சொந்த நட்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா கமரிக சரி நி சரி திக சரி நி சதபமா மபத நி சரி கம பாக ச தாமாரி நீரி நிசா பச நிரி சா நிதப மக மத சதப மக மரி திப மபரி க ச நிரி சா சகரி க சரி நி சா திப பத மா கரி க சரி நிரி சா சனி பனி சா சனி பனி ரி பத மப க மரி க சரி கம பத நி சா உந்தன் அன்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா இன்றும் என்றும் உம்மை பாட அருள் புரிவாயே சொந்த நன்பு ஒன்றே போதும் எந்தன் ரட்சகா Start by reading 2 Timothy chapter 2 verse 6. முதலாவதாக நாங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பகடைய வேண்டும். We see here that the hard-working farmer should be the first to receive a share of the crops. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பிரயாசப்பட்டு அங்கே பயிரிடுகிறவனுக்கு முதலாவது அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. We see that this is Paul writing to Timothy. நாங்கள் பார்க்கிறோம் இது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு கடிதமா இருக்கிறது. We see that Paul, the spiritual leader, is writing to the younger pastor. நாங்கள் பார்க்கிறோம் பவுல் அங்கே ஆவிக்குரிய ஒரு வழிநடத்துகிறவராக அங்கே இருக்கிறார். அவர் அங்கே தீமோத்தேயுக்கு அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். We see that Paul writes as a seasoned servant of Christ. நாங்கள் பார்க்கிறோம் அவர் அங்கே தேவனுடைய அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக அங்கே அவர் இருக்கிறார். We see that he is passing down the wisdom to the young generation. நாங்கள் பார்க்கிறோம் அவர் அந்த ஞானத்தை அந்த இளைய சமுதாயத்துக்கு அங்கே அவர் கடத்தி செல்கிறார். We see that a lot of times when we hear our testimony, we talk about the things that God did for us.
நாங்கள் சாட்சிகளிலே அநேக தடவைகள் கேட்கிறோம் தேவன் எங்களுக்கு செய்த காரியங்களை குறித்து. We see that a new year is like a new season. நாங்கள் பார்க்கிறோம் புதிய வருடம் என்று சொன்னால் அது ஒரு புதிய காலமாக இருக்கிறது. We see that it's like a new season for farming. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பயிரிடுகிறவர்களுக்கு அது ஒரு புதிய காலமாக இருக்கிறது. We see a lot of the time we come here and say we're thankful to God for the things that He provided us this year. நாங்கள் அநேக தடவைகள் இங்கே வந்து சாட்சி கூறுகிறோம் இந்த வருடத்திலே தேவன் செய்த நன்மைகளுக்காக. But a lot of the times in our hearts we have things that haven't been done this year. ஆனால் அநேக தடவைகள் எங்களுடைய இருதயங்களிலே அங்கே நிறைவேறாத காரியங்களும் அங்கே இருக்கிறது. We see we come to the new year asking for the new year to be different. நாங்கள் இந்த புதிய வருடத்திலே வந்து கேட்கிறோம் இந்த புதிய வருடம் ஒரு மாற்றம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி. And we see here from the scripts that it would be different if we are faithful in our labor. நாங்கள் இந்த பகுதியிலே படிக்கிறோம் அது நாங்கள் செய்கிற அந்த வேலையிலே நாங்கள் சரியா இருந்தால் அதற்கான பலன் கிடைக்கும் என்று We சொல்லி. see that a quick blessing for the new year is not the mindset that we should have. நமக்கு மிகவும் விரைவான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் நினைக்க கூடாது. We see that when we enter new year we wish for God to create new opportunities and hear our prayers as soon as possible. நாங்கள் அங்கே புது வருடத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது எங்களுக்கான புதிய அங்கே காரியங்கள் நடக்க வேண்டும் அங்கே சீக்கிரமாக தேவன் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். But we see that the scripture tells us that no harvest is done suddenly. ஆனால் இந்த பகுதி என்ன சொல்கிறதுனால் அங்கே எங்களுக்கான அந்த விளைச்சலின் பலன் அங்கே சீக்கிரமாக கிடைக்கிறதான காரியம் இல்லை. We see that no harvest would come without no work. அங்கே அந்த பலன் அங்கே அறுவடை அங்கே கடினமான உழைப்பு இல்லாமல் அங்கே கிடைக்கிறது இல்லை. We see that a lot of the time during this year we have asked God for a lot of things. நாங்கள் அநேக தடவைகள் அங்கே தேவனிடத்திலே கேட்கிறோம். We see that many things we asked for. அநேக காரியங்களை தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோம். We see that some have been accomplished, some are still waiting. அங்கே சிலது எங்களுக்காக அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சிலது இன்னும் அங்கே நிறைவேறாது இருக்கிறது. Sometimes when we pray we feel that God is with us in our presence. சில நேரங்களிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அங்கே நாங்கள் உணர்கிறோம். And we see that sometimes we don't feel that God answers our prayers. சில நேரங்களிலே தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு அங்கே பதில் அளிக்கவில்லை என்று நாங்கள் அங்கே உணர்கிறோம். And we see that when we don't get the things done within this year we feel like God is not with us. இந்த வருட முடிவுக்குள்ளாய் நமக்கான அந்த காரியம் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் தேவன் நம்மோடு இருக்கவில்லை என்று நாங்கள் அங்கே And we feel like we are praying but God is not near us. நாங்கள் அங்கே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் தேவன் நம் அருகாமையில் இல்லை என்று உணர்கிறோம். I once saw a clip of Billy Graham. நான் பில்லி கிராமுடைய அங்கே ஒரு வீடியோவை நான் அங்கே பார்த்திருந்தேன். He wrote to his mom when he was in school that sometimes he felt that God was near but sometimes he didn't feel him. அவர் அங்கே பாடசாலையில் இருந்த காலப்பகுதியிலே அவர் உணர்ந்ததை அவர் அங்கே தாயாருக்கு எழுதியிருந்தார். சில நேரங்களிலே தேவன் என்னோடு இருக்கிறது போல நான் உணர்கிறேன் சில நேரங்களிலே அவர் என்னோடு இல்லாதது போல உணர்கிறேன் என்று சொல்லி. And he said that his mom wrote back to him, told him that the times when you don't feel he's near is the times where he is closest. அப்போ அவருடைய தாய் அவருக்காக மீண்டுமாய் அங்கே அவருக்கு எழுதியிருந்தார் எந்த சமயத்தில் தேவன் உம்மோடு அருகாமையில் இல்லை என்று நீர் உணர்கிறீரோ அந்த சமயத்தில் தான் இன்னும் அதிகமாக அவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. She wrote that when you have given your life to God, God is near you all the time. சொல்லியிருந்தால் தேவனுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருந்தால் அவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. When you don't feel he's closest, that is the time he is closest to you. தேவன் நம் அருகாமையில் இல்லை என்று உணர்கிற நேரத்தில் தான் அவர் இன்னும் அருகாமையில் இருக்கிறார் என்று சொல்லி. We see that this verse is to encourage the tired believer. இந்த பகுதி என்னதுக்கு என்று சொன்னால் அங்கே இழைத்து போன அந்த விசுவாசிக்கு அங்கே உற்சாகப்படுத்த கொடுக்கிற அந்த வசனமா இருக்கிறது. It gives you the feeling that God has not forgotten what you planted. நீங்கள் அங்கே விதைத்ததை தேவன் அங்கே மறக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். This is what we need to hear when we go into a new year. இதைத்தான் நீங்கள் புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது கேட்க வேண்டி இருக்கிறது. We see the reflection of the past year. கடந்த வருடத்தை அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக. Let's read Psalms chapter 126 verse 5. நாம் அங்கே சங்கீதம் 126:5 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126:5. கண்ணினாவை வைத்தவர்கள் சென்றவர்களுடைய அன்பார்கள். You see, in this past year, some of us sowed in tears. நாங்கள் பார்க்கிறோம் இந்த கடந்த ஆண்டிலே
கடந்த காலத்திலே சிலர் அங்கே கண்ணீரோடு அங்கே விதைத்திருக்கிறோம். We see that some labored with low visibility, visible results. சிலர் அங்கே குறைவான அங்கே நமக்கு நம் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கே குறைவானதாக நாம் அங்கே பலனை கண்டிருக்கிறோம். And some almost quit. சிலர் அங்கே விட்டிருக்கிறோம் அங்கே. But we see here the song tells us that they that sow in tears shall reap in joy. ஆனால் இங்கே சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது அங்கே கண்ணீரோடு விதைக்கிறவன் அங்கே கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி. For us to understand the scripture, there is an order for God's work. அங்கே இந்த பகுதிகளை நாம் புரிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு முறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறைப்படி அங்கே இருக்கிறது. We see all the labor you did this year in prayer and what you did in tears. You have to have the patience. நாங்கள் அங்கே செய்த எங்களுடைய உழைப்பு அங்கே கண்ணீரோடு நாங்கள் செய்தது அங்கே செய்த ஜெபங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. We see that with patience and faith, God will provide the harvest. அங்கே பொறுமையோடும் அங்கே விசுவாசத்தோடும் இருக்கும்போது தேவன் அங்கே அறுவடையை தருகிறார். We see that the kind of labor there is prayer, obedience and faithfulness. அங்கே நம்முடைய வேலை என்னென்று சொன்னால் அங்கே நாம் ஜெபிக்க வேண்டும், அங்கே நாம் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். Let's read 1 Corinthians chapter 15 verse 58. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை கேட்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாக யாரென்று அறிந்து நீங்கள் உதவிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. We see that in this year when you prayed, you should have stayed steadfast, unmovable and abounding to the work of Lord. நாங்கள் இந்த வருடத்திலே அங்கே ஜெபிக்கும் போது அங்கே அந்த ஜெபத்திலே நாங்கள் உறுதியுள்ளவர்களால் அசைக்கப்படாதபடிக்கு அங்கே நாங்கள் இருக்க வேண்டும். We see that some harvest you haven't seen this year, you will see in the next year. இந்த வருடத்திலே நீங்கள் காணாத அறுவடைகளை நீங்கள் வருகிற வருடத்திலே காண்பீர்கள். It requires patience and faith in God. அங்கே அதற்கு நமக்கு பொறுமை தேவையாக இருக்கிறது, தேவன் மீது நம்பிக்கை தேவையாக இருக்கிறது. We see a lot of the time we quit when we are almost close to getting God's blessings. அநேக தடவைகள் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை அங்கே விடுகிறோம். எப்ப என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நெருங்கும் போது. So just because it didn't happen this year isn't the way to go the next year as well. ஆகவே இந்த வருடம் நடக்கவில்லை என்பதற்காக வார வருடமும் அப்படித்தான் நடக்கும் என்று அல்ல. We see a lot of the people leave a season before the season of blessing comes to you. அநேகர் என்ன செய்கிறார்கள், ஆசீர்வாதத்தின் காலம் நெருங்குறதுக்கு முன்பதாய் அங்கே அவர்கள் விட்டு செல்கிறார்கள். We leave too early, too tired and too discouraged. அங்கே அவர்கள் சீக்கிரமாக விட்டு செல்கிறார்கள், அவர்கள் இளைத்து போய் விட்டு செல்கிறார்கள், அவர்கள் சோர்வடைந்து அங்கே விட்டு செல்கிறார்கள். So whatever you prayed for, don't leave it too early. ஆகவே எதற்காக நீங்கள் வேண்டுதல் செய்தீர்களோ அதை இலகுவாக அங்கே விட்டு செல்லாதீர்கள். Don't leave too tired and don't leave too discouraged. அங்கே நீங்கள் இளைத்து போய் விடாதீர்கள், மனம் சோர்ந்து போய் அங்கே விடாதீர்கள். In Galatians chapter 6 verse 9 it says, "Let's not to be weary in well doing, for in due season we shall reap if we faint not." அங்கே கலாத்தியர் 6:9 சொல்லப்படுகிறது, அங்கே நாங்கள் In due season we shall reap if we faint not. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். It is important for you to understand in the coming year that God sees your hidden work. நாங்கள் பார்க்கிறோம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அங்கே மறைவிலே செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே தேவன் காண்கிறவர் என்று சொல்லி வருகிற காலங்களிலே God will reward the faithfulness. அங்கே விசுவாசத்தோடு இருக்கிறவருக்கு தேவன் அங்கே அவர் அந்த ஆசீர்வாதத்தை அங்கே பலனை கொடுப்பார். And we see that God brings harvest in His time. தேவன் தன்னுடைய நேரத்திலே அவர் அங்கே அறுவடையை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். So for the new year, I hope that all your promises is going to come true. ஆகவே இந்த புதிய வருடத்திலே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் அங்கே நிறைவேறும் என்று சொல்லி. I hope that God has seen your hidden work. நீங்கள் அங்கே மறைவிலே செய்த ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் கண்டிருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். I hope that you get rewarded with your faithfulness. உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற அங்கே பதிலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because according to the God we love, we see that God is not unrighteous and to forget your work. ஏனென்றால் நாங்கள் நேசிக்கிற தேவன் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல எங்களுடைய செயலை. We see that the reason that I took this verse is because that when I was praying, God showed me something.
நான் இந்த பகுதி எடுத்ததன் காரணம் என்னன்னு சொன்னா, நான் ஜெபிக்கும் போது தேவன் சில காரியங்களை எனக்கு அங்கே வெளிப்படுத்தினார். ஆமாண்டவரே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள இயேசுவே, எங்களுக்காய் மனூறு எடுத்து இந்த பூமியிலே வந்து அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்ட இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் திகதியிலே இருந்து இந்த 31ஆம் தேதி இரவு வரையிலும் எங்களை பாதுகாத்தபடியால் நமக்கு நன்றி. இது எங்களுடைய கிருபை இல்லை, உம்முடைய கிருபை, எங்களால் ஆனதில்லை, அது உம்மால் ஆனது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளிலே நீர் பலத்தை தந்தீர், அவமானத்திலே எங்களை தாங்கும் சக்தியை தந்தீர். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கான ஆண்டவரே கிருபையை தந்தீர். ஆண்டவரே, உடைய விசுவாச பிள்ளைகளை தந்தீர், நல்ல வாலிப பிள்ளைகளை தந்தீர். அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் செழிக்கட்டும் ஐயா. நீ கொடுத்த வசனத்தை இவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே செழிக்கட்டும், சந்ததி சந்ததியாய் செழிக்கட்டும் ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாய் செழிக்கட்டும் ஐயா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3-4. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பெயர் ஜன கூட்டமாகும்படி உன்னை பெருகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பிரதேசியை தங்குவதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி இந்த வசனம், அதாவது இதில் உள்ள 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 4ஆம் வசனத்தை இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தமாக நீங்கள் வச்சுடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகள் அடுத்து வருகிற சந்ததிக்கும் அது என்ன செய்யுமா, நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. திரும்ப இந்த வசனத்தை வாசிக்க, 4ஆவது வசனத்தை வாசிக்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை என்ன கதை என்றால், யாக்கோப்பு அவனை தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கு என்ன செய்தார் என்றால், ஆசீர்வதித்து நீ பதான் ஆராமுக்கு போய் அங்கே பெண்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்போ இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்னடால் உன்னுடைய ஆபிரகாம் அவனுடைய பேர் என்ன, தகப்பன பேர். அப்போ பாருங்க, அவனை தானே ஆசீர்வதிக்காம சொல்றான், ஆபிரகாமுடைய தேவன் நீ பரதேசியாய் தங்கும் இடத்துல உன்னை அவர் ஆசீர்வதித்து பலகை பெருகை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நிறைவேறி, யாருக்கு, இஸ்ரவேலர்களுக்கு நிறைவேறி, இன்றைக்கு அவர்களை யாருமே தொட முடியாத ஒரு பலத்தை கொடுத்தது இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இஸ்ரவேலை பார்த்து பயப்படுறோம். அவங்க போகாத நாடுகள் கிடையாது. அவங்களோட தொழில்நுட்பங்கள் நீங்கள் பார்க்க முடியாத அவ்வளவு அதிசயங்கள் சகலத்திலும். அவங்களுடைய ஒரு 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 வறட்சியான தேசம் அந்த தேசம் சொட்டு நீர்ப்பாசனம் என்றதை உருவாக்கி, மோட்டரோலர் அந்த டெலிஃபோன் நீங்கள் பார்ப்பீங்களா, அது இப்படி எல்லா வகையிலும் அவங்களை எதை ஆசீர்வதித்தாலும் மனிதன் அல்ல, அதை கடவுள் சொன்னதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தால் தேவன் அவரை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார். ஆகவே நாம் இந்த வசனத்தை என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு எங்களுடைய காரியம் அல்ல, அது கடவுளால் தான் முடியும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் என்றால், நோவாவுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத், அதில் சேமை தெரிந்து கொள்கிறார். அந்த சேமுடைய வழியாக வரும்பொழுது தேராக வருகிறார். தேராக ஊர் என்ற இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்கே பாருங்க, தேராவுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளில் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிஞ்சு கொள்கிறார். ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளில் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனை தெரிந்து கொள்கிறார்.
ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசாவும் யாக்கோப்பும். யாக்கோப்பை தெரிஞ்சு கொண்டு அவனுக்கு 12 கோத்திரத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, இப்ப நான் என்னத்தை பார்க்க போறோம்னா பிரிச்சு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம். எப்படியா? பழைய பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்கு முதல் 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தில் ஆபிரகாம் ஒரு மனிதன் வாழ்ந்தான். கிறிஸ்துவுக்கு முதல் கிட்டத்தட்ட 4025 வருஷங்களுக்கு முதல் அந்த ஆபிரகாம் வாழ்ந்தான். அந்த ஆபிரகாம் அவன் வாடும் பொழுது அவன் சில காரியங்களை செய்து கொண்டிருப்பான். என்னென்றால், ஆண்டவர் அழைக்கும் பொழுது கீழ்ப்படிந்தான். என்னவா? கீழ்ப்படிந்தான். 2வது, அவன் எங்கே சென்றாலும் அவன் பலிபீடத்தை கட்டுவான். அவன் 4 பலிபீடம் கட்டினான். எத்தனை பலிபீடம்? 4 பலிபீடம் கட்டினான். சீகேமில் கட்டினான், பெத்தேலில் கட்டினான், எபிரோனில் கட்டினான், கடைசியா மோரியா மலையில் கட்டினான். ஏன் இந்த மோரியா மலையில் கட்டுறான்டால், உன்னுடைய ஏகசிடனும் உன் புதல்வனுமாகிய ஈசாக்கை எனக்கு பலியிட பொழுது கடைசியாக அவன் கட்டது மோரியா மலை. அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த ஈசாக்கை பலியிட வரும் பொழுது நிறுத்து, நீ பலியிடாதுன்னு அவனுக்காக ஆண்டவர் பலியிடார். இன்றைக்கு அங்கே கட்டப்பட்டிருக்கிற எருசலேம் தேவாலயம் இருக்கிறார், அதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து நாங்கள் இதில் இருக்கிறோம் என்றால் இது எங்களுடைய சிஸ்டம் இல்லை, எங்களுடைய காரியம் இல்லை, அது கடவுளுடைய சித்தம். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டம். நாங்கள் இங்கே இருக்கணும், அவரை ஆராதிக்கணும், நாங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்றதை குறித்து அவர் தான் திட்டம் போட்டிருக்காரு. அதுதான் ஆபிரகாமை அவர் அழைக்கும் பொழுது அவனுடைய தகப்பன் தேராது ஒரு விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. எப்படி இருந்தானா? விக்கிர ஆராதனைக்காரன். ஊர் என்ற இடத்துல இருந்தான். அப்போ அவன் அந்த விக்கிர ஆராதனைக்காரனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் என்னென்ன ஆசீர்வாதமா? 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியாகமம் 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அதாவது ஆடியோ வாய்ஸ், என்ன முகம் காணாமல் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாங்க? நீ உன் தேசத்தையும் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுவதில்ல. 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறது. அப்படியா? 7 விதமான ஆசீர்வாதங்களை. அப்ப அவனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வெளியில வா என்று சொன்ன பொழுது அவன் எங்க போகிறான்னு அவனுக்கு தெரியாது. நானும் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது நான் எங்கே போகிறேன்னு தெரியாது. அதான் உண்மை. இப்போ நீங்கள்லாம் சில விட நான் இந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மாலை நேரத்தில் எனக்கு தெரியாது நான் எங்கே போகிறேன்னு. ஏர்போர்ட்லேருந்து ஒரு அழைப்பு வந்தது, உங்களுக்கு டிக்கெட் விசா எல்லாம் ஏர்போர்ட்ல இருக்க. அவ்வளோதான். அப்போ அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. அப்ப நீங்க யோசிக்கணும், ஆண்டவர் உங்களை வந்து அழைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் விஸ்தாரமாக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை அநேகருடைய மனக்கண்கள் திறப்பதற்கு அவர் என்ன செய்ய போகிறாரா? உங்களை பயன்படுத்த போகிறார். யாக்கோப்பை மட்டும் பயன்படுத்துகிறவர் இல்லை, உங்களையும் அவர் என்ன செய்வாரா? பயன்படுத்த. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அப்ப இந்த யாக்கோப்பை ஆசீர்வதித்த பொழுது பாருங்க, யாக்கோப்பும் தகப்பனை போல அவன் பலிபீடங்களை கற்றவனாக இருக்கிறான். என்ன செய்யறானா? பலிபீடங்களை கற்றவனாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் இருக்கு அல்டனிஸ் ரெக்கன்சிலியேஷன் என்று எழுதியிருக்கு. என்னண்டு ரெக்கன்சிலியேஷன் என்றால் என்ன? சமாதானமான இடம். விளங்குங்க. இந்த அல்டனிஸ் பிளேஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் என்று ஆங்கிலத்தில் பார்த்து எழுதியிருக்கு. என்னென்றால்
அல்டர், அதாவது அந்த பலிபீடம் என்பது ஆண்டவர் மேல பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில் இருக்கிற மனிதனுக்கும் என்னத்தை கொண்டு வந்தால் ரெக்கன்சிலியேஷன் என்றால் சமாதானத்தை கொண்டு வருது. கலைஞ விளங்குறது. அப்ப அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனுக்கு விளங்கிட்டது என்னென்றால் நான் என்ன செய்ய வேண்டும். இப்ப நீங்க வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். முதல் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன செய்ததாம்? நீதியாக இருந்துச்சாம். ஆனா தேவன் அவனை என்ன செய்தாராம்? சிநேகிதன். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா சம்பவங்களும் ஆபிரகாமுக்குள்ளாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நீங்க வாசிங்க ரோமர் 8:28 33 வரையும் வாசிங்க. ரோமர் 8:29-33 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. இப்ப கவனிச்சுக்கோ, ஆபிரகாமை அவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாமும் தெரியாது என்ன நடக்க போகுது. ஆனால் அவன் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். பலிபீடங்களை கட்ட போடுவார். ஆண்டவர் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போய் பலிபீடத்தை கட்டினான். விளங்குறது, பலிபீடத்தை கட்டினான். ஆனால் ஆண்டவர் என்னென்ன தீர்மானம் எல்லாம் அவனுக்கு வச்சிருந்தாரோ ஒன்றொன்றா அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் என்னதை இன்னைக்கு தியானிக்கிறோம் என்றால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன வேலைகளும், உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் சரியாக செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வருமா? சின்ன காரியம் அதை பெருசாக கொண்டு வரும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை. அப்போ ஆபிரகாம் அன்றைக்கு உண்மையாக இருந்தபடியால் இன்றைக்கு எல்லாரும் சொல்லினோம் என்ன? ஆபிரகாம் எங்களுடைய மூதாதையர். அப்ப நாங்கள் என்னத்தை தியானிக்கிறோம் என்றால் அன்றைக்கு ஈசாக்கு தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ பரதேசியாய் தங்குற இடத்துல விளங்குறவங்க கர்த்தர் உன்னோடு இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க போற லாபம் என்ன அவன் என்ன செய்யறான்னா 3 தடவை ஏமாத்துறான். 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக காத்திருக்க 7வது வருஷம் மூத்த மகளை கொடுக்குறான், ஏமாத்துறான். அதுக்கு பிறகு 14 வருஷம் அவன் பொறுமையோடு இருக்கிறான். அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேராம்? இஷ்டவேல். ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு ஒரு இருட்டில, ஒரு வனாந்தரத்துல, ஒரு வெளியில ஆண்டவர் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம், அந்த பேரை கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் பார்க்கிற இஸ்ரேல் என்ற தேசத்தில் இன்றைக்கு அந்த தேசத்தை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு வெளிச்சமாக இருக்குது. மலையின் மேல் உள்ள பட்டணம். அந்த மக்கள் எப்படிப்பட்டவரை தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்தின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு யாக்கோப்பை போல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவனுக்கு 2 பேர் இருந்தது. ஒன்று குதிக்காலை பிடித்து கொண்டு வந்தான். எனவே குதிக்காலை பிடித்து கொண்டு வந்தான். 2வது எத்தர். என்ன? அப்ப அவனுடைய பேரை ஆண்டவர் என்ன செய்யறாராம்? இஷ்டவேல் என்று மாத்துறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து தொடர்ந்து கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு வெளிப்பாட்டை தாரும் ஆண்டவரே. உடைய திருச்சபையை ஆசீர்வதியும். உடைய திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களை, ஒவ்வொரு கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, வாலிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய படிப்புகளிலே உடைய கிருபை இருக்கட்டும். ஐயா, ஆண்டவரே அப்பா ஈசாக்கை கொண்டு ஐயா யாக்கோப்பை ஆண்டவரே ஆபிரகாமுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வதித்தது போல
நாங்களும் இயேசுவே ஸ்தானத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த 26வது ஆண்டு உடைய திருச்சபை பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கி வரட்டும். அவர்களுடைய வேலைகளை, உடைய குடும்ப வாழ்க்கையை, உடைய பிள்ளைகளுடைய படிப்பை, ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த ஈசாக்குடைய தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த யாக்கோபுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கடந்து வரட்டும். நன்றி ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நன்றி. நன்றி. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை உடைய அன்புக்குள்ளே கொண்டு வர எங்களுக்கு பலத்தை தாரும். ஆசீர்வதியும்.
நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரோட வாழ்த்தி அதுக்கப்புறம் நாங்கள் செய்தி சுருக்கமாக செய்தி முடிப்போம். இல்லையா? ஹேப்பி நியூ இயர். ஆமென். நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை தியானிச்சுட்டு நாங்கள் திருவிருந்துக்குள்ள கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் என்ன வசனம் வாசித்தோம் இன்னைக்கு? ஆதியாகமம் 28:4. இது கடைசி செகண்ட் பார்ட்டில் தான் வாசிக்கிறது. எப்படி ஆபிரகாம் கருடைய ஆசீர்வாதத்தை உனக்கும் மேலே என்ன இருக்கு? புல் வசனம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசிலே தங்குவதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு முன் சந்ததிக்கும் அருள்வாராக. நாங்கள் வாசிக்கிற வசனங்கள்ல சில வேளையில 3 பாட்டு, 2 பாட்டு. இதுல 2வது என்ன? முதல்ல என்ன சொல்றது? பரதேசிலே தங்குவது முதல் தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும், அதாவது யாக்கோபு சொல்ற தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாராம்? பசி. நீ பரதேசிலே தங்குவதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி. இந்த பாருங்க, அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவன் பரதேசியத்தான் தங்கினான். அல்லேலூயா. அவன் திணிஞ்சான். இப்ப இந்த வசனங்களில் நாங்கள் ஏன் வாசிக்கணும் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற புறஜாதிகளாகிய நாங்கள் அன்னைக்கு எபிரேயர்னு சொல்ற அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அன்னைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட அவர்கள் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க. விளங்கினவங்க செழிப்பான இடம் கிடையாது, வனாந்தரம் கிடையாது. எந்த வனாந்தரத்திலையும் அவர்கள் செழிப்பு கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாங்கள், அதாவது புறஜாதிகளாகிய நாங்கள் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த காலத்தில் ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அவன் பலிபீடத்தில் பலியை செலுத்துவான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்றது ஆண்டவரே எங்களுக்காண்டி பலியாக. அடுத்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படும் என்றால் அவனுக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தத்தை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே எங்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்தார். சரிதான்? அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஆபிரகாமுடைய அந்த செய்திகளை பார்த்து அவர் அவனை சிநேகித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், பலி செலுத்தினான். அதோட இன்னொரு காரியம் செய்தான், மெல்கி தேசைக்கு அவன் வம்ச வழி இல்லாத ஒரு ஆசாரியன், அவனுக்கு இவன் காணிக்கை கொடுத்தான். அப்படின்ற ஒரு 4 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி, நாங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்களாக இருக்க முடியும். அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு நண்பர் என்று அழைக்கப்பட்டானோ, அவருடைய செய்திகளால் எப்படி ஆண்டவர் அவனை கனப்படுத்தினாரோ, இன்று வரைக்கும் அந்த ஆபிரகாமுடைய பேர் என்னவா பூமியில இருக்கு. ஏன்னா அவர் சொன்னார், என்ன சொன்னார்? உன்னுடைய பேரை பெருக பண்ணுவேன், உனக்குள்ள பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்கள், இந்த ஜூதர்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் இல்லாத நாடு கிடையாது. என்ன அவங்க இருக்கிற பதவிகள் சாதாரண பதவிகள். அவங்களோட பதவி நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பதவி இல்லை, எல்லாம் டாப்லாம் இருப்பாங்க, பெரிய பதவியெல்லாம் இருப்பாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அவர் இன்று வரையிலும் நிறைவேற்ற. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்ன கொடுத்து உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னென்றால், என்ன சொல்றாரா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கும் என் சந்ததிக்கும் தருவேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தானா? போரிடம் எல்லாம் என்ன செய்தானா? பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். இப்ப பாருங்க, யாக்கோப்பு போறான். போற வழியில ஆண்டவர் அவனை கண்டு ஏணியிலே அவனுக்கு தரிசனத்தை கொடுக்குறேன். விளங்குது? கொடுத்து கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல்
அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்ன அர்த்தம்னா, நீ தேவனோடு போராடி ஜெயித்த. அப்ப நாங்கள் உங்களுக்கும் எனக்கும் போராடித்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு 3 எழுதி கொண்டு சாத்தான் ரெண்டாவது உலகம் என்ன, மற்றது நாங்கள் சொல்ல போகிற சத்தியத்தை சொல்ல போகிற மக்கள் எதிர்பார்த்தா இருப்பாங்க, எல்லாரும் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நாங்கள் போராடித்தான் அவங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேண்டும். விளங்குங்க, உங்களை போராடித்தான் கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேண்டும். அப்போ நாம் என்ன செய்வோம்? இந்த வருஷத்தில் ஒரு 3-4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை செய்வோம். கர்த்தர் பிரியப்படுவார். இப்போ நீங்கள் பாருங்கள், முதலாவது நீங்கள் வாசிங்க, யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தில் நாம் விசுவாசத்தை வச்சிருப்போம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப பாருங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நாங்கள் மெய்யான தேவனைத்தான் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய தேவனம் அவர் தான். அடுத்தது இப்ப சகேயு பாருங்க, சகேயு ஆண்டவர் சொல்ற, சகேயுவே நீ இறங்கி வா, என்னவா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டில் தங்கவன் சொல்றார். இவனும் ஆபிரகாமுக்கு புத்திரனாயிருக்கான். ஏன்? அவன் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து மட்டுமில்லை, தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அதில் நடைமுறைப்படுத்தினான். நான் கெண்டதினாவண்ணன் நாலதினா. அப்போ நீதியை அவன் செய்கிறான். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் நீதிமானாக்கினார். இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த மெய்யான தேவனுக்கு. அடுத்தது பாருங்க, ஆபிரகாமுடைய அடுத்த குணாதிசயத்தை பாருங்க, தன்னோட வந்த லோத்துக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது, நாடு மாடுகளும் எல்லாம் கிடைச்சது. ஆனால் அவன் பார்த்தால் லோத்துடைய வேலையாட்களும் ஆபிரகாம் அவனுடைய வேலையாட்களுக்கு பிரச்சனை வந்தது. ஏன்னா இந்த இடம் தாங்க முடியாமல் இருந்ததில் லோத்து பிரிஞ்சு போகும்பொழுது அவன் சொன்னான், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போகிறான், நான் வலதுபுறம். அப்போ அவனை விட்டான். ஆனால் லோத்து போய் என்ன செய்தானால் ஒரு பயங்கரமான இடத்துல போயிட்டான். இங்கே பேர்சேபா இங்கால இருக்குது, இங்கால என்ன இருக்குது, சோதோம் கொமோரான்னு 2 பட்டணம். அந்த 2 பட்டணத்திலும் என்ன நடந்தென்றால், அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாதார்கள், விளங்குறவர்கள். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தால், 4 ராஜாக்கள் லோத்தையும் அவனுடைய சொத்துக்களையும் குடும்பத்தையும் பிடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் 318 பேர், எவ்வளவு 318 பேரை தனக்கு கையால் வச்சுருந்தவங்கள அப்படியே கொண்டு போய் அவனை மீட்டு கொண்டு வரலாம். அப்படி என்றால் என்ன இது, அவனை எப்பொழுதும் தன்னை சகோதரர் அண்ணன் மகன் என்ன அந்த மகன் அண்ணன் எப்பொழுதும் அவனுக்கு அந்த லோத்தை குறிச்ச ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கு. இது ஆண்டவருக்கு என்னவா இருக்குதா, என்னவா இருக்கா, பிரியமா இருக்கு. அது மட்டுமில்லை, இன்னும் ஒரு காரியம் என்றால், அந்த இடம் அந்த மக்களுடைய பாவத்தால் அழியப்போகுது. என்ன செய்யக்கூடாது. ஆனால் இவன் என்ன செய்யறான், லோத்துக்கு தெரியாது, இவன் தேவ சமூகத்தில் இந்த ஆண்டவரோட பேசிக்கொண்டிருக்கிறான். இந்த பட்டணத்தை அழிக்காது. ஏனென்றால் என்னுடைய சகோதரன் இங்கே இருக்கிறான், அவருடைய மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கிறான், தயவு செய்து ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், 50 நீதிமான், 40 நீதிமான், 35 நீதிமான், ஒரு நீதிமான், விளங்குறவங்களுக்கு. அப்போ பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய குணத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது, இப்போ ஆண்டவர் எங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிற அதைத்தான் நாங்கள் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னவா இருக்கிறாரா, பிரியப்படுற ஆண்டவர் சொல்றார். நீங்கள் வாசிங்க, திரும்பி இருக்க அந்த பகுதியை, யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை சிநேகிதன் என்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை செய்தபடியால் அவனை சிநேகிதன் என்கிறார். சரி, the true friends last forever இருக்கேன். என்ன இருக்கு, உண்மையான நட்பு கடைசி வரைக்கும் இருக்கும். the true love அப்படித்தான், லவ்வும் அப்படித்தான். லாஸ்ட் forever, கடைசி வரைக்கும் அன்பு இருக்கு. அதான் நீதிமொழிகள் 17:17 என்ன சொல்லுது,
சிநேகிதன் எல்லா காலத்திலும். அப்ப ஆண்டவர் எங்களை அவர் சொல்றார். அடுத்த வருஷத்தை வாசிங்க தெரியுமா? அந்த 14 15 16 வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்றதில்லை. ஆமென். நான் உங்களை ஆமென். அப்ப சிநேகிதன், இன்டிமேட் சிநேகிதனுக்கும் ஊழியக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சிநேகிதன் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். விளங்குது? சிநேகிதன் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். அப்ப ஆண்டவரோட ஆபிரகாம் தன் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். ஆமென். அப்ப எங்களை ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், என்னோட நான் சொல்றதை கேளுங்க, உங்களோட நான் என்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வேன். கடைசியாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜோபுடைய கதையில பார்க்குறேன். ஜோபுக்கு 3 நண்பர்கள் வராங்களே, வந்து நல்லதா அவனை பாராட்டல. ஆண்டவர் சொல்றார், ஜோபுவை போலவங்கள் இல்லை. ஆனால் தனக்கு ஆறுதல் இல்லாத தன்னுடைய நண்பர்களுக்காக ஜோபு என்ன செய்தானா? 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஜோபு என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தாராம். ஆண்டவர் அதாவது தன்னை கேவலமா பேசி தனக்கு ஆறுதல் சொல்லாம தன்னை நிலையில தன்னை பகுதி பண்ணி கேவலப்படுத்தின ஒருத்தனை 3 பேருக்காக அவன் என்ன செய்தானா? அப்ப நாம் என்ன இதுல பார்க்கிறோம் என்றால், நாம் இப்போ என்னதான் செய்தாலும் கடவுளுடைய பார்வை இருக்கல. கடவுளுடைய பார்வை, கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தால் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து தான் ஆண்டவர்களை சிநேகிக்கிறார். அப்ப இந்த வசனத்துக்கு உரித்தாகும் என்றால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாமும் எங்களுடைய சந்ததியும் பெறணும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கணும். அல்லேலூயா. அப்ப நாங்க செய்கிற பாருங்க. இப்ப யோவான் 1ஆம் அதிகாரம் 45 47 வரும் பொழுது நாத்தான் மேலே ஆண்டவர் கண்டு என்ன சொல்ற? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அப்ப கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அவன் கேட்கிறான், எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் சொல்ற, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் கோர்த்து நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவன் எங்களை உற்று நோக்கிறேன். நான் என்ன நினைவோட வாழ்கிறேன், நான் என்னத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் என்னத்துக்காக ஊழியம் செய்கிறேன், நான் எப்படி சிநேகிக்கிறேன், எனக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் என்னுடைய எதிரியை நான் எப்படி பார்க்குறேன், இப்படி என்று எல்லாம் கூட்டி கணக்கு பார்க்க ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவட பரம்பரை சுதந்திரத்துக்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தார். அதே போல உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் என்ன செய்கிறாரா? சொல்லுங்க. உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தால் நீதிமான்கள் மேல் நோக்கமாக. அப்ப நாங்கள் நீதிமான்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அப்ப நான் என்ன செய்வோம்னா, ஆபிரகாம் எப்படி சிநேகிதன் அழைக்கப்பட்டானோ அதே போல நாமும் ஆண்டவருக்கு சிநேகிதன் அழைக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யவும். அல்லேலூயா. அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு எங்களோட திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனால நண்பர் என்று அழைக்கப்பட்டவர்களாக அவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. எங்கள் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாள் 2026ஆம் ஆண்டு இந்த காலை வேளை நாங்கள் ஒரு திருச்சபையாய் கூடி உம்மை பாடி உம்முடைய வேதத்தை வாசித்து நீர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லி இந்த இடத்துல வந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கும், ஆண்டவரை நினைப்பதற்கும்,
அதிகமாக நீங்கள் எங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் ஒவ்வொரு கணவனை, ஒவ்வொரு மனைவியை, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நீர் அவருடைய படிப்பிலும், அவருடைய திருமண வாழ்க்கையிலும், அவருடைய எதிர்காலங்களிலும், அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளிலும் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவே உடைய ஊழியக்காரருடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த காலை வேளையிலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனங்களை நீக்கும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். இவர்களுடைய உறவினர்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் ஆண்டவரே சுகபலம் ஆசீர்வாதத்தோடு இருக்க நீர் உடைய கிருபையை பொழிந்தரும்படியாக சொல்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற, ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் திருவிருந்துக்களை கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 26ஆம் அதிகாரம் 26 29 மட்டும் வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் காட்டிக் கொடுக்கப்படும் அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பெற்று இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கு. நீ கவனிச்சு பாருங்க, உங்களுக்காக என்ன எழுதியிருக்கு? உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவருடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது. இதை நீங்க வாங்கி என்ன செய்யலாம்? புசிக்கலாம். அல்லேலூயா. அப்ப பழைய உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து எங்களோடு செய்த உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கையா? அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் எங்களோடு செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நாங்கள் என்ன செய்யலாம்? இன்னைக்கு காலை வேளையில், இந்த 26ஆம் ஆண்டு காலை வேளையிலே நாங்கள் அதை நினைவு கூறுவோம். இந்த புதிய ஆண்டுகளாக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய கரம் ஆண்டவரை அனைவரோடு கூட இருந்து வழிநடத்தப்பட்ட சோதரம் ஆண்டவர் இந்த திருவிழந்தை நாங்கள் உட்கொள்கிற பொழுது ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்கள் அனைவரோடு கூட இருந்து இடத்தில் விதிவரை என்றும் கூட வரப்போகிற தேவைக்காக சோதரம் ஆண்டவர் உடைய ரத்தமாக இந்த பாடத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது பாவத்தில் இருந்து நல்ல புது வாழ்வுக்குள்ளாக புது இடத்தில் கடந்து செல்ல போகிற தேவைக்காக சோதரத்தில் ஜெபம் விலையேற பெற்ற அநேகருக்குள் அனுபவி தங்களுடைய அனுபவி சுவாமி வாழ்க்கையில் இயேசுவோடு அனுபவி தங்கள் செய்த உடன்படிக்கை அனுபவி ஐயா பகிர்ந்து கொள்ளும்படியாக அனுபவியை நீர் இந்த இடத்தில் மிஞ்சியிருக்கிற அனுபவி இந்த திருவிருந்துக்காக அனுபவியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக செய்தார். இந்த காலை வேளையை நீர் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எல்லாம் கண்களை முடிஞ்சவர்களும் நன்றி பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. இந்த 26ஆம் ஆண்டு ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கவும், இந்த 26ஆம் ஆண்டு ஆண்டவரே உம்மோடு நடக்கவும், உமக்கு பிரியமாக நடக்கவும், உங்களுடைய பார்வையில் நாங்கள் நல்லதை செய்யவும், எங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் மூலம் அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஜெபத்தின் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதியும். சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஆசீர்வதியும். படிப்போ திருமண காரியங்களோ உடைய வேலைகளோ எல்லாம் ஒரு கருத்துள்ளப்பட்டுள்ளது. வயதானோட சரீரங்களை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தும். இன்னும் நாங்கள் மக்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
இன்றைக்கு இந்த திருவிருந்து பந்தியில் வந்து உட்கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளும் அதுபடியே விரைவில் வந்து பங்கு கொள்ளவும் நீ உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடன்சு பட்டணத்தில் நாங்கள் செய்யப்போகிற இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதியுமானபடி எல்லாருமாக அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கான வசதிகளை நேரங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நாளை தந்தபடியால் நன்றி. எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். கையில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல காரியங்களையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அணியோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய அழைக்கும் விரும்புகிறேன். மனவரோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம்.